பாலக் சிக்கனுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணிடணும். தண்ணி சூடு பண்ணிவிட்டு இந்த பாலக் கீரையை தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கேன். இந்த கீரையை இந்த சுடுதண்ணியில் போட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் இருக்கணும் இது. இப்போ நம்ம பாலக் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு ஆயிலுக்கு பதில் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டரில் ஏலக்காய், கிராம்பு, மராட்டி முக்கு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் அந்த மாதிரி நல்லா இடித்து நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கணும் 5 மினிட்ஸு. நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி 1.5 டீஸ்பூன் இஞ்சி போட்டுக்கணும். இஞ்சி 1.5 ஸ்பூன் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இது ஆனியன் வதங்கிடுச்சா பார்க்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. சிக்கனில் உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கன் இது. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் வதங்கட்டும். சிக்கன் வெந்துட்டு வதங்கிடுச்சா பார்க்கலாம். சிக்கன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூனு சிக்கன் மசாலா, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போடுங்க, கம்மியாக. சிக்கனில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். சுடுதண்ணியில் நனைச்சி வச்ச பாலக் கீரையை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வேகணும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். பாலக் சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. பட்டர் பாலக் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.